நிறைய தோல்விகளுக்கு பிறகுதான் கடைசியாக அவனால் அந்த டேப்லெட்டை வெற்றிகரமாக தயாரிக்க முடிந்தது. ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ். யமுனாவோட உயிரை காப்பாற்ற போகிறதுக்கு நான் உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது என்று அவர் கண் கலங்க கூற ஹரிஷ் ஆறுதலாக அவரை பார்த்து புன்னகைத்தான். அதன் பின்பு மணிவேல் வேகமாக யமுனாவை பார்த்து கொள்ளும் அந்த நர்ஸை தேடிச் சென்றார். ராத்திரி முழுவதும் தூங்காததால் டயர்டாக தெரிந்த ஹரிஷ் அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தான். கண்களை மூடி சுவரில் சாய்ந்தவன் அமைதியாக காத்திருக்க தொடங்கினான். ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ். அவன் பக்கத்தில் வந்து நின்ற ஷோபா சொல்ல, நாம் எல்லாரும் ஒரே ஃபேமிலி, அதனால் நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹரிஷ் கண்களை திறக்காமலேயே பதிலளித்தான். அதை கேட்ட ஷோபாவின் முகத்தில் ஒரு நெகிழ்ச்சி தெரிந்தது. அப்போது அவர்கள் பக்கத்தில் ஒரு காலடி சத்தம் கேட்க தன் ஆட்கள் பின்தொடர அங்கே வந்தாள் மாலதி. இது யமுனாவோட ரூமானு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள். அவளிடம் ஒரு வினோதமான கம்பீரம் தெரிந்தது. யார் நீங்க? ஷோபா புரியாமல் அவளை பார்க்க, நீ மணிவேலோட பொண்ணுன்னு நினைக்கிறேன், கரெக்டா என்றாள் மாலதி. ஷோபா தலையை அசைக்க, ஆமா, உனக்கு கல்யாணம் இன்னும் ஆகலைன்னு தானே கேள்விப்பட்டேன். அப்படின்னா உன் பக்கத்தில் நிற்கிற இது யாரு? மாலதி கேள்விக்குறியுடன் புருவங்களை உயர்த்த, முதல்ல இன்னும் நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் இந்த ஃப்ளோரில் அவுட்டர்ஸ் யாருக்கும் பெர்மிஷன் இல்லைங்கிற போர்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலையா? மாலதியை நேராக பார்த்த ஹரிஷ் கேட்டான். உனக்கு என்ன தைரியம்? நீ யார்கிட்ட பேசுகிறன்னு தெரியுமா? அவளின் பின்னால் நின்றவன் வேகமாக ஹரிஷை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். அவர்களை தடுத்த மாலதி, தம்பி, நீ யாருன்னு உன்னோட பேரை தான் கேட்டேன். தன்னுடைய ஆட்களை கண்டு கொஞ்சம் கூட பயப்படாமல் நின்றிருந்த ஹரிஷை பார்த்து லேசான புன்னகையுடன் கூறினாள் மாலதி. என்னோட பேர் ஹரிஷ். அவன் இயல்பாக கூற, ஹரிஷா? ரேடியன்ஸ் கூட போய் கொள்ளக்காரங்களை அடக்கின ஆள். தங்களுக்குள் முணுமுணுத்த ஆட்கள், அப்படின்னா இவன் இவ்வளோ தைரியமாக இருக்கிறதுல ஆச்சரியம் எதுவும் இல்லை என்று நினைத்தனர். இப்போது ஹரிஷின் பெயர் அந்த ஊர் முழுவதும் பிரபலமான ஒன்றாக இருந்தது. அவன் கணபதிக்கு டேப்லெட் கொடுத்து காப்பாற்றியது தொடங்கி கொள்ளைக்காரர்களை பிடித்தது வரை தினமும் அவனை பற்றி ஒவ்வொரு கதை ஊர் மக்களிடையே பேசப்பட்டது. ஓ, அப்போ நீ தான் அந்த ரேடியன்ஸோட மெம்பர்ஸை ஒன்று சேர்த்து அவ்வளோ பெரிய சாகசத்தை செஞ்ச ஆளா? மாலதி ஆச்சரியத்துடன் கேட்க ஹரிஷ் அதற்கு எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் நின்றான். அதுவரை அவர்கள் பேசுவதை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த ஷோபா திடீரென புருவத்தை சுருக்கி ஏதோ யோசனை செய்தாள். பின்பு மாலதியை பார்த்தவள், நீங்கள் அந்த ஈஸ்வரன் ஃபேமிலியோட பொண்ணு தானே? உங்கள் பேர் கூட மாலதி ஈஸ்வரன்னு நினைக்கிறேன் என்றாள். அதை கேட்டவுடன் முகம் மலர்ந்த மாலதி, பரவாயில்லையே, உனக்கு நல்ல பார்வை இருக்கு, நீ உண்மையிலேயே உங்கள் அப்பா மாதிரி தான் அப்படிங்கிறத இப்போ நான் ஏற்றுக்கிறேன் என்று பாராட்டினாள். ஈஸ்வரன் ஃபேமிலி என்ற பெயரை கேட்டதும் ஹரிஷுக்கு அன்றைக்கு மணிவேல் கூறிய விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அன்றைக்கி லேப் டெஸ்ட் ரிசல்ட் வந்தப்போ விஷம் கொடுத்தது இவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருக்கலாம் தானே அப்பா சந்தேகப்பட்டார். இங்கேருந்து கோபமாக வேற கிளம்பி போனார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சரியாக தெரியல. அப்படி இருக்கும்போது இப்போ சம்மந்தமே இல்லாமல் இவங்க எதுக்காக இங்கே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தேடி வந்திருக்காங்க? யோசனையுடன் ஹரிஷ் நிற்க, சாரி, உங்களை இன்சல்ட் பண்ணுறதுக்காக ஹரிஷ் அப்படி சொல்லலை. நிஜமாவே நீங்கள் யாருன்னு எங்களுக்கு சரியாக தெரியல என்று ஷோபா மன்னிப்பு கேட்கும் விதமாக கூறினாள். மாலதியை அவள் நேரில் அதிகமாக பார்த்ததில்லை என்றாலும் அவளை பற்றிய நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருந்தாள். அதனால் அதற்கான மரியாதையை அவள் கொடுத்தாள். 30 வருஷங்களுக்கு மேலாக அந்த ஊரில் ஈஸ்வரன் குடும்பம் செல்வாக்குடன் வாழ்ந்து வந்தது. இந்த குடும்பத்தின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது இந்த பெண் மாலதிதான். அப்படி இருக்கும்போது திடீரென வெளியில் தெரியாத சில காரணங்களுக்காக மாலதி தன் குடும்பத்துடன் உறவை துண்டித்து கொண்டாள். அதன் காரணமாக சில வருடங்கள் தனியாக வாழ்ந்தவள் அப்போதும் சொந்தமாக தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெற அவளது குடும்பம் மீண்டும் அவளை வரவேற்று தங்களுடன் சேர்த்து கொண்டனர். அப்போதிருந்தே அந்த குடும்பத்தில் மாலதியின் பெயர் தனித்து அறியப்பட்டது. ஈஸ்வரன் குடும்பத்தின் பல முக்கியமான விஷயங்களை கவனித்துக் கொள்ள அவள் தேவைப்பட்டாள். இதையெல்லாம் நினைவுபடுத்தி கொண்ட ஷோபா சற்று பிரமிப்புடன் அவளை பார்த்தாள். அதே போன்று இந்த ஊரில் ரேடியன்ஸ் வர காரணமாக இருந்தது ஹரிஷ் தான் என்பதை பற்றி மாலதியும் தெரிந்து வைத்திருந்தாள். ஹரிஷும் மாலதியும் ஒருவரையொருவர் ஆராயும் பார்வையுடன் நின்று கொண்டிருக்க ஷோபா தான் அடுத்து என்ன பேசுவதென்று தெரியாமல் திணறினாள். அதே நேரத்தில் அந்த கார்டன் பாரடைஸ் பில்டிங்கில் உள்ள தனி ரூமில் சஞ்சய் மோகன் தனக்கு எதிரில் நின்ற முதியவரை கோபமாக பார்த்தான். அவரை சுற்றி 10க்கும் மேற்பட்டவர்கள் நிற்க அவர்கள் அனைவரும் சக்தி வாய்ந்த ஒளியுடன் தெரிந்தனர். லிங்கம் சார், நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? முகத்தில் தீவிரமான யோசனையுடன் சஞ்சய் அவரை கேட்டான். பிரம்மலிங்கம் டெல்லி அரசாங்கத்தில் செல்வாக்குமிக்க நபர்களில் ஒருவர். இருந்தாலும் சஞ்சய் அவருடைய பெயரை தெளிவாக நினைவு வைத்திருப்பதற்கு இன்னொரு காரணம்,
அவர்தான் ரீப்பர் ஸ்குவாட்டின் இன்சார்ஜ். அவரே இன்று தன்னை தேடி வந்திருப்பதற்கான காரணம் அவனுக்கு புரியவில்லை. எனக்கு கிடைச்ச தகவல் படி நீங்கள் ரொம்ப முக்கியமான சிலரை பிடிச்சு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஹரிஷ் இப்போ ரீப்பர் ஸ்குவாட்டோட செகண்ட் கமாண்டராக ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்காக எங்களுக்குள்ளே போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட்டோட ஒரு பகுதியாக நான் அவரோட ஃபேமிலியையும் பாதுகாப்பேன்னு உறுதி கொடுத்துருக்கேன் என்ற லிங்கம் சஞ்சயின் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் தெரியாததால் தன்னுடைய பேச்சை தொடர்ந்தார். மோகன் குடும்பம் எதுக்காக திடீர்னு சென்னைக்கு போனீங்க? ஏன் உங்களோட ஆளுங்க இப்படி தப்பு தப்பான வேலைகளை செய்ய தொடங்கியிருக்காங்க? இதை பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்க விரும்பலை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்களாக வேணாலும் இருக்கலாம், அதுக்காக பொதுமக்களை துன்பப்படுத்துகிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவங்க தான். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான், நீங்கள் உட்பட. அதனால் இன்னும் 2 மணி நேரத்தில் நீங்கள் அவங்கள பழையபடி திருப்பி அனுப்பிட்டீங்கன்னா நான் நீங்கள் செஞ்ச எல்லா விஷயத்தையும் மறந்து விட்டுறேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்னு ரீப்பர் ஸ்குவாட் யோசிக்க வேண்டியிருக்கும். தெளிவான குரலில் லிங்கம் விளக்க சஞ்சயின் கைமுஷ்டி கோபத்தில் இறுகியது. ஹரிஷ் இப்படி ஒரு வேலையை செய்வான் என்றும் ரீப்பர் ஸ்குவாடில் இணைந்து தனக்கு செக் வைப்பான் என்றும் சஞ்சய் எதிர்பார்க்கவே இல்லை. அதே போன்று ரீப்பர் ஸ்குவாடில் இருந்து சிலர் ஊருக்கு வந்திருக்கிறார்கள் என்று ஏற்கனவே அவனுக்கு தகவல் வந்திருந்தாலும் அது அதன் தலைவரான லிங்கமாக இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. மிரட்டுறீங்களா என்ன? தன் கெத்தை விட்டு கொடுக்காமல் அவன் கேட்டான். அதுவும் இல்லாமல் அவ்வளவு ஈஸியாக அந்த 2 பெண்களையும் விட்டுவிட அவனுக்கு மனதில்லை. அப்படி நடந்தால் அவன் போட்டு வைத்திருந்த திட்டம் மொத்தமும் சிதைந்துவிடும். அதன் பின் ஹரிஷை தன் கைப்பிடிக்குள் வைத்துக்கொள்ள அவனிடம் எந்த ஒரு காரணமும் இருக்காது. இப்போதைக்கு சந்தனா மற்றும் அக்ஷரா தான் ஹரிஷின் மிகப்பெரிய வீக் பாயிண்ட்ஸ். அவர்களையே விட்டு கொடுத்தால் அவனிடம் இருக்கும் பவர்ஃபுல் ஃபார்முலாவை வாங்கவே முடியாமல் போய்விடும். எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய குடும்பத்து பெரியவர்கள் முன்னிலையில் தோல்வியுடன் போய் எப்படி நிற்பான்? இதையெல்லாம் யோசித்த சஞ்சயின் முகம் இறுகி கல் போல மாறியது. அதனால் அவன் பிடித்து வைத்திருக்கும் சந்தனா மற்றும் அக்ஷராவை விடுவிக்க வேண்டும் அல்லது ரீப்பர் ஸ்குவாடின் முடிவை எதிர்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்க அதை கேட்ட சஞ்சய் கோபம் கொண்டான். என்ன சஞ்சய், எதுவுமே பேசாமல் இருக்கீங்க? விஷயம் கைமீறி போச்சுன்னா அதோட விளைவுகளை நீங்கள் அனுபவிப்பீங்க. நிச்சயம் அதை உங்களாலையும் உங்கள் ஃபேமிலியாலையும் தாங்க முடியாது. லிங்கம் மீண்டும் சொல்ல சஞ்சய் பல்லை கடித்து கொண்டு, நான் அவங்கள ஒப்படைக்க மறுத்தா என்று கேள்வியை இழுத்தான். திரும்பவும் சொல்கிறேன், இந்த விளையாட்டு ரொம்ப ஆபத்தானது. நிச்சயமாக உன்னால் அதை எங்களோட விளையாட முடியாது. லிங்கம் கிட்டத்தட்ட அவனை மிரட்டினார். அதே நேரத்தில் சென்னையில் இருந்த ஒரு ஆடம்பரமான மாளிகையில் சந்தனா மற்றும் அக்ஷரா சேர்களில் கட்டி வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களை கடத்தி வந்திருந்த 5 பேரும் சந்தனாவிற்கும் அக்ஷராவிற்கும் முன்னால் மறைவாக நின்று கொண்டு தங்களின் எதிரே நிற்பவர்களை கொலை வெறியோடு முறைத்தனர். இப்போ நீங்கள் மரியாதையாக வெளியே போயிட்டீங்கன்னா எங்களுக்கு பின்னாடி இருக்கிற 2 பேரையும் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்கலைன்னா இந்த 2 பேரையும் நாங்கள் என்ன செய்வோம்னே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த 5 பேரில் தலைவன் போல் இருந்தவன் கோபமாக சொன்னான். அப்போது சடனாக அவனுடைய ஃபோன் அடிக்க ஒரு கணம் திகைத்தவன் பின் மெதுவாக ஃபோனை எடுத்து காதில் வைத்தான். சொல்லுங்க பாஸ் என மரியாதையுடன் அவன் பேச, உடனே பின்வாங்குங்க. சஞ்சயின் குரல் லேசான சலிப்புடன் ஒலித்தது. அந்த 2 பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு தானே பாஸ் என 5 பேரின் தலைவன் கேட்க, தேவையில்லை, அவங்கள அங்கேயே விட்டுட்டு வாங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும், அப்போ பார்த்துக்கலாம். இதை மட்டும் சொல்லிவிட்டு சஞ்சய் ஃபோனை வைத்து விட்டான். லிங்கம் அவருடன் தனிப்பட்ட முறையில் பேச வந்தபோது முதலில் அவன் பிடி கொடுக்கவில்லை என்றாலும் கடைசியாக அவர் சொன்ன வார்த்தைகள் அவனை கடுமையாக தாக்கியது. நம்ம கவர்மெண்ட்டோட பவரை நீ குறைச்சி எடை போடாத சஞ்சய். ரீப்பர் ஸ்குவாட் மெம்பர்ஸ் ஆல்ரெடி சென்னைக்கு போயிட்டாங்க என்றார். மோகன் ஃபேமிலி ரீப்பர் ஸ்குவாடின் வலிமையை பற்றி நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தது. அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கினால் சஞ்சய் மட்டுமல்ல, எவ்வளவு பெரிய கொம்பனாலும் ரொம்ப நேரம் தாக்குப்பிடிக்க முடியாது. அதனால் இப்போதைக்கு தங்களுடைய வாழ்க்கையை இழப்பதற்கு பதிலாக வேறொரு வழியில் ஹரிஷை மடக்கலாம் என்று முடிவு செய்தான். இதனால்தான் வேறு வழியில்லாமல் தன் ஆட்களை பின்வாங்கச் சொன்னான். ஃபோனை வைத்த 5 பேரின் தலைவன் எதிரில் இருந்தவர்களை ஒவ்வொருவராக உன்னிப்பாக பார்த்தான். பின்பு தன்னுடைய டீமை திரும்பி பார்த்தவன், நாம் இப்போ பின்வாங்கியாகணும் என்று உத்தரவிட மற்ற 4 பேரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தனர். மேலெடுத்து உத்தரவு என்று மட்டும் சொன்னவன் 4 பேரையும் பார்த்து கண் சிமிட்ட கைகளில் துப்பாக்கியை நீட்டியபடி கவனத்துடன் பின் கதவை நோக்கி நகர்ந்தவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் வெவ்வேறு திசைகளில் தப்பி ஓடி ரீப்பர் ஸ்குவாடின் பார்வையில் இருந்து மறைந்தனர். ரீப்பர் ஸ்குவாடின் ஆட்களும் அவர்களை பிடிப்பதற்கெல்லாம் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. மிஸ்ஸஸ் சஞ்சனா, மிஸ் அக்ஷரா, நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லையே? நாங்கள் கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க.
அதனால் நீங்கள் இப்போ ரொம்ப பாதுகாப்பாக இருக்கீங்க. லிங்கத்தால் நியமிக்கப்பட்ட அந்த டீமின் தலைவன் அவர்களிடம் அமைதியாக கேட்டான். உங்கள் 2 பேரையும் காப்பாற்றுறதுக்கு ஹரிஷ் சார் தான் எங்களுக்கு ஆர்டர் போட்டார். லிங்கம் கூறியது போலவே அவன் சொல்ல, ஹரிஷா, நீங்கள் என்னோட ஹஸ்பண்டை பற்றி சொல்கிறீங்களா? சந்தனா ஒருவித சந்தேகத்துடன் கேட்டாள். அவர்கள் சொன்னது தன் காதில் சரியாக விழவில்லை என்றுதான் அவள் முதலில் நினைத்தாள். ஹரிஷ் ஒரு பெரிய கம்பெனியின் சக்தி வாய்ந்த CEO என்ற உண்மை அவளுக்கு தெரிந்திருந்தாலும் டெல்லி அரசாங்கத்திற்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இருப்பதாக அவள் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. அதனால்தான் அவளால் அவர்கள் சொன்னதை உடனே புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்க சொல்றது உண்மைதானா? அக்ஷராவும் அதே ஆச்சரியத்துடன் கேட்டாள். எஸ் மேம், உண்மையாவே ஹரிஷ் சார் தான் உங்களை காப்பாற்ற சொல்லி எங்ககிட்ட கேட்டார். இப்போ உங்க 2 பேரையும் எங்கே கொண்டு போய் விடணும்னு நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா? அந்த டீமின் ஹெட் மரியாதையுடன் கேட்டான். பயப்படாதீங்க, ஹரிஷ் சார் சென்னைக்கு திரும்ப வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் உங்களை பாதுகாப்பாக பார்த்துக்குவோம் என்று அவன் மேலும் விளக்க சந்தனாவின் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நர்ஸுடன் பேசிய மணிவேல் ஹரிஷ் கொடுத்த டேப்லெட்டை யமுனாவிற்கு தர ஏற்பாடு செய்திருந்தார். இன்னொரு பக்கம் ஷோபா மாலதியை அழைத்து வந்து ரூமில் அமர வைத்திருக்க மணிவேல் அவளுடன் பேசிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் ஷோபா அந்த டேப்லெட்டை எவ்வாறு யமுனாவிற்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி அந்த நர்ஸிடம் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருந்தாள். அதே ரூமின் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்த ஹரிஷ் அங்கு நடக்கும் எல்லாவற்றையும் அமைதியாக கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஏனென்று அவனுக்கு சரியாக காரணம் தெரியாவிட்டாலும் மணிவேலும் மாலதியும் பேசிக்கொள்வதை பார்க்கும் பொழுது அவர்கள் இருவரும் நீண்ட நாட்களுக்கு முன்பு காதலித்து பிரிந்த காதலர்கள் போல தோன்றினார்கள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM app டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.